மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் உணர்வோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இறையேசுவில் அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்குமே குணமளிக்கக்கூடியவராக, நம்மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக, நம்மளுடைய நோய்களையும் பிணிகளையும் குணமாக்கக்கூடியவராக வருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த நோய்களாக இருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் நம் ஆண்டவர் அந்த நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்துவார், பலப்படுத்துவார், நமக்கு விடுதலை அளிப்பார் என்று முழுமையாக நாம் நம்புகின்ற பொழுது அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது கிடைக்கும் என்கின்ற இந்த நம்பிக்கையை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே நம்மளுடைய நம்பிக்கையானது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார்,
நம்மளுடைய நோய்களிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்மையே அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கு எல்லாம் வலி வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த வலி வேதனைகளிலிருந்தும் தீராத பிணிகளிலிருந்தும் அவர் நம்மை குணமாக்கி அவர் பாதையில் வழிநடத்திட வேண்டும் என்று நம் அனைவருக்காக இப்பலியிலே இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவுரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 105. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள்.
அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூட்டத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப், யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலை கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவரை சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் விட்டு வயல் முழு கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவரை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடிய காலத்தில் எழுந்து தன்மையாக ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊருக்கும் போவோம் வாருங்கள் என்றார். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் அதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர்
கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூட்டங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது இறைவனின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் துன்பப்படும் பொழுதும், வேதனைப்படும் பொழுதும், கலக்கங்களில் இருக்கின்ற பொழுதும் அவர் நம்மை கண்டு கொள்ளாமல் போவதில்லை. மாறாக நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவராக, நம்மை நோக்கி வரக்கூடியவராக, நம்மீது இரக்கம் கொண்டவராகவும் பரிவு கொண்டவராகவும் இருக்கக்கூடியதை இன்றைய வாசகங்களானது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதனால்தான் எல்லோரும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் வழியாக நாம் கேட்ட அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதில் நாம் மன நிறைவு அடைகிறோம், மன மகிழ்ச்சியும் அடைகிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது எந்த துன்பங்களும் நம்மை அணுகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவராலும் யாராலும் நம்மை அவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் தான் சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையே செய்து வந்தார். எல்லோருக்கும் பிடித்தவராகவும் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவராகவும் இருப்பதை பார்க்கின்றோம். அவர் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளத்தை அறிந்தவராக, அவர்கள் என்ன தன்னிடம் கேட்க விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் முற்றிலும் தெரிந்தவராக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அவருடைய பணிவாழ்வு மக்களுக்காக என்பதை அவர் புரிந்து கொண்டவராக மக்களை தேடி அவர் குணமளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு குணமளிப்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னாலும் நம்மளுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வேறுண்டியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மளுடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது எதுவும் நம்மளால் கடந்து செல்ல முடியும், எதையும் நம்மளால் வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் உறுதி பெற்றவர்களாக, அந்த நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நாம் கண்டிப்பாக என் நோயும் நம்மை அணுகாது என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருந்த பொழுது அவர் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்பதை அறிந்த உடனேயே அவர் உடனடியாக அவர் தன்னிடத்தில் வந்தார், தான் குணமடைவேன் என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். ஆகவே பேதுருவும் தன்னுடைய மாமியாருடைய உடல்நிலைகளை நன்கு அறிந்தவராக இயேசுவிடம் சொல்லுவதை பார்க்கின்றோம். அவ்வாறு அவர் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உடனடியாக விரைந்து செல்கின்றார். அங்கு அவரை தொட்டு தூக்குகிறார். உடனடியாக அவர் குணம் அடைவதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் பார்க்கின்றோம், அவர் வந்தால் தொட்டால் தான் நலமடைவேன் என்று முழுமையாக நம்மளுடைய நம்பிக்கையில் அவர் வேரூன்றி இருந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் அவர் வேரூன்றி இருந்ததால் அவர் நலம் பெற்று எழுந்து மீண்டுமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதை பார்க்கின்றோம். அதுபோலதான் 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணியும் கூட மிகப்பெரிய அந்த கூட்டத்தில் எருசலேமிலே ஆண்டவருடைய அந்த அங்கியை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்று முழுமையாக நம்பினார். அதன் அடிப்படையிலே அவர் அங்கியினுடைய தொட்ட பொழுது அவர் குணமடைவதை பார்க்கின்றோம். அங்கு அவர் நலமடைவதை பார்க்கின்றோம். அப்பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிலிருந்து ஆவி வெளிப்படுவதையும் தன்னிலிருந்து யாரோ ஒருவர் தொடுவதையும் அவர் அடையாளம் கண்டு கொள்கின்றார். அப்படிப்பட்டவர் யார் என்று கேட்கின்ற பொழுது நான் என்று அவர் சொல்வதையும் பார்க்கின்றார். தனக்கு பெற்ற அந்த நலனை அவரிடத்திலே சொல்லும் பொழுது உம்முடைய நம்பிக்கையே உம்மை குணமாக்கிற்று என்று
சொல்வதையும் பார்க்கின்றோம். இவ்வாறு பலரை நாம் வாசகங்களில் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாடுகளில் பலரும் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து குணம் அடைவதை பார்க்கின்றோம். அவர் ஒருவரால் என்னை தொட முடியும், என்னை குணப்படுத்த முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதனால்தான் இன்று நற்செய்தி வாசகத்திலே மாலை வேளை ஆனதும் அங்கு இருக்கக்கூடிய பேய் பிடித்தவர்கள், நோயாளர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் என்று பலரையும் அவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதை பார்க்கின்றோம். காரணம், அவர் அவர்களை குணப்படுத்துவார் என்றும் அவர் அவர்களை அப்படிப்பட்ட தீராத நோய்களிலிருந்தும் ஓட்டி விடுவார் என்றும் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் தீய ஆவி கூட அவருடைய குரலை கேட்டு அவர் வருவதைக் கண்டு பயந்து ஓடுவதை பார்க்கின்றோம். நீர் யார் என்பது எனக்கு தெரியும் என்பது பேய்கள் கூட அடையாளம் கண்டு கொள்வதை பார்க்கின்றோம். இன்று அதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அந்த மாபெரும் குணம் அளிப்பதை பார்க்கின்றோம். அப்படி நாம் அந்த குணம் அளிப்பதை பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வாறு நம்மளுடைய மனநிலைகளை வைத்திருக்கின்றோம், எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு முன் வருகின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொழுநோயாளர்கள் என்றாலே அவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தன்னையே தனிமையில் அவர்கள் வைத்திருந்தாலும் ஆண்டவர் அவரிடத்தில் அருகில் செல்வதை பார்க்கின்றோம். அவர் தொடுகின்ற பொழுது அவர் நம்பிக்கையோடு ஆண்டவர் தொட்டால் தன்னுடைய தொழுநோய் நீங்கிவிடும் என்று அவர் முழுமையாக நம்புவதையும் பார்க்கின்றோம். அவரும் தொடுகின்றார், அவருடைய அந்த தொழுநோய்களும் முற்றிலுமாக அவரை விட்டு நீங்குகிறது. அப்படிப்பட்ட பல புதுமைகளை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்காக செய்கின்ற பொழுது மக்கள் அனைவருமே அவர் பின் செல்வதை பார்க்கின்றோம். அவர் பின் தொடர்வதையும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வல்ல செயல்கள் மூலமாக தாங்கள் முற்றிலுமாக மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே எடுத்துக்காட்டானவர்களாக தங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் முழுமையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நம்பிக்கை இன்று நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டுதல்களை நாம் அதிகமாக அடுக்கிக் கொண்டே போகிறோம். நமக்கு சில நேரங்களில் அது கிடைக்கவில்லை என்றாலும் நாம் சில நேரங்களில் மனம் சோர்ந்து தளர்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், மகளே மகனே கலங்காதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக, நமக்கு நல் ஆயனாக இருந்து நம்மை எப்பொழுதுமே பாதுகாக்கக்கூடியவராக இருப்பதை பார்க்கின்றோம். இன்று அதே ஆண்டவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்திலும் காட்ட வேண்டும். ஏன் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களையும் நாம் அவ்வாறு பேணி காப்பதன் மூலமாக அவ்வாறு அவர்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவிகரம் நீட்டுகின்ற பொழுது, அவர்கள் நோயினால் அவதிப்படுகின்ற பொழுதும் துன்பங்களினால் சோர்ந்து இருக்கின்ற பொழுது நாம் உளமாற அவர்களை நாம் பார்த்து கொள்கின்ற பொழுது வல்லவராம் ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஓர் ஆசீரை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை, எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையில் பயணிக்கின்ற பொழுது, மற்றவர்களையும் நம்மை போல கருதுகின்ற பொழுதும், மற்றவர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுதும், நமக்கு எந்த நோய்கள் வந்தாலும் எந்த பிணிகள் வந்தாலும் ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார், அவற்றிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீரும் அவருடைய உடனிருப்பும் அவருடைய அருளும் நம்மளுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கவும், பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நம்மோடு இருந்து நாம் நினைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அவர் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையின் வழியாக இந்த ஆண்டிலே அவர் தரக்கூடிய அந்த ஆசீரையும் அருளையும் பெற்று தொடர்ந்து மகிழ்ச்சியில் வாழ இந்த திருப்பலியிலே அப்படிப்பட்ட இறை ஆசீரை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். தன்னை வெறுமையாக்கி
என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. என்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இயற்கையின் இயக்கம் நீ, இணையில்லா வலியும் நீ. உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். தன்னை நேர்மையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர்.
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களின் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மை செய்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை காத்து வழி நடத்துவீராக. பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை
உணவாய் உணர்வாய் வாயிரைவா, உணவாய் உணர்வாய் வாயிரைவா, என் உயிராய் உணவாய் வாயிரைவா. என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னை கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணவாய் வாயிரைவா, உணவாய் உணவாய் வாயிரைவா, என் உயிராய் உணவாய் வாயிரைவா. என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்க்கையில் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்தும் போகு பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவ்விங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் நம் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் நோய்களில் இருந்தும் உடல்நலப் பிணிகளில் இருந்தும் நம்மை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு சென்று வாருங்கள்.
வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் செய்யும் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் செய்யும் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை